சென்னை நதிகள் சீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், இந்த ஆலோசனையில எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது? நிச்சயமாக சென்னையில் உள்ள நதிகளை சீரமைப்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமானது தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தவரை கூவம், அடையாறு, கொச்சஸ்தலையாறு என்ற 3 மிகப்பெரிய நதிகள் உள்ளது. இந்த நதிகளை சீரமைக்கும் பணியானது சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை என்று ஒரு அறக்கட்டளை அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல்வேறு வங்கிகளிலிருந்து நிதி பெற்று அந்த சீரமைப்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு பகுதியாக, அதாவது முதல் பகுதி phase 1, phase 2, phase 3 என்று ஒவ்வொரு பகுதியாக ஒரு குறிப்பிட்ட நீளமுள்ள பகுதியில் எடுக்கப்பட்டு இந்த சீரமைப்பு பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சீரமைப்பு பணிகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன், தாமோ அன்பழகன் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் சென்னையில் அந்த நதிகள் சீரமைப்பின் நிலை எவ்வளவு உள்ளது, வரும் பருவமழைக்கு முன்னதாக அந்த நதிகள் எவ்வாறு சீரமைக்க வேண்டும், அந்த நதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வரும் பணிகள் தொடர்பாக ஒரு விரிவான ஆலோசனையானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.